Hi guys, IT ல ஜாப் போகணும் ஆனா என்ன கோர்ஸ் படிக்கணும் டவுட்ல இருக்கீங்களா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு தான். சோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு IT ல என்னென்ன கோர்சஸ்லாம் படிச்சா ஈஸி ஆப்பர்சூனிட்டிஸ் இருக்குன்ற சொல்ல போறேன். பட் அதுக்கு முன்னாடி என்னென்ன கோர்ஸ்லாம் படிக்கவே கூடாது அப்படின்ற சொல்ல போறேன். தயவு செஞ்சு உங்க மைண்ட்ல ஏத்திக்கோங்க. நீங்க யூனிக்ல கோர்ஸ் படிக்கணும் அவசியமே கிடையாது. நீங்க எந்த இன்ஸ்டிடியூட்லாம் கோர்ஸ் படிக்கலாம். பட் இந்த கோர்ஸ்லாம் ஒரு ஃப்ரெஷரா நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணியே ஆகணும். சோ நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 டெஸ்டிங். இந்த டெஸ்டிங்க்கு ஜாப் ஆப்பர்சூனிட்டிஸ் கிடையாது. எல்லாருமே டெஸ்டிங்ன்றது மேனுவல் டெஸ்டிங் படிச்சுக்கலாம், கோடிங் எல்லாம் போலாம் நினைக்கிறாங்க. மேனுவல் டெஸ்டிங்க்கு ஜாப் ஆப்பர்சூனிட்டி ஜீரோ. ஆட்டோமேஷன் டெஸ்டிங்ஸ்க்கு கொஞ்சம் ஓபனிங்ஸ் இருக்கும். அதுக்கும் யூ மஸ்ட் ஹேவ் வெரி ஸ்ட்ராங் இன் ப்ரோகிராமிங் இல்லாம போக முடியாது. சோ டெஸ்டிங் ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணிருங்க. சோ நம்பர் 2 நீங்க அவாய்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா AWS and DevOps. சோ நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க AWS DevOps படிச்சா கோடிங் எல்லாம் வேலைக்கு போயிடலாம் நினைச்சுக்கிறாங்க. AWS DevOpsக்கு பேசிக் ப்ரோகிராமிங் ஸ்கில் இருக்கணும். இந்த AWS DevOpsங்கிறது எல்லாமே இண்டஸ்ட்ரியில ரியலா ஒர்க் பண்ணிருப்பாங்க. அவங்க அப்ஸ்கில் பண்ணிக்க வேண்டிய கோர்ஸ். சோ அதனால இந்த AWS DevOps ஒரு ஃப்ரெஷரா படிச்சு உங்களால இன்டர்வியூ கிராக் பண்ணவே முடியாது. நம்பர் 3 சைபர் செக்யூரிட்டி. இந்த சைபர் செக்யூரிட்டினா உங்களுக்கு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தெரிஞ்சுக்கணும், நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸ் தெரியணும், ப்ரோகிராமிங் தெரியணும். இது எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் ஒர்க் பண்ணி அதுக்கு சைபர் செக்யூரிட்டி பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கா ஒரு ஃப்ரெஷரா நீ வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி நான் கோடிங் நினைச்சு போனீங்க அப்படின்னா அது வந்து ஒரு தப்பான டிசிஷன்ஸ். அந்த தப்பையும் பண்ணிடாதீங்க. 4வது UI UX டிசைனர். இந்த UI UX டிசைனர்ஸ்க்குலாம் ஆப்பர்சூனிட்டிஸே கிடையாது. ஸோ இந்த AI எரால நீங்களே நிறைய பேர் இமேஜா கிரியேட் பண்ணிருப்பீங்க. இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா ஒரு சின்ன இமேஜ் ஆச்சு நீங்க ஒரு AI ரெடி பண்ணிருப்பீங்க. சோ அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல இந்த இமேஜ் எடிட்டிங், வீடியோ எடிட்டிங்ஸ் இது எல்லாமே AI ஜஸ்ட் லைக் தட் பண்ணிருது. சோ இந்த UI UX படிக்காதீங்க. 5வது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ். டேட்டா அனாலிட்டிக்ஸ் படிக்கலாம். எப்படி படிக்கணும் அப்படின்னா பைத்தான் SQL சேர்ந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் படிச்சா யூஸே தவிர நான் கோடிங் நினைச்ச டேட்டா அனாலிட்டிக்ஸ் படிச்சீங்க அப்படின்னா அதுவும் தப்பான டெசிஷன். சோ இன்னைக்கே நீங்க டிசைட் பண்ணிரணும். டெஸ்டிங் படிக்க மாட்டேன், AWS DevOps படிக்க மாட்டேன், சைபர் செக்யூரிட்டி படிக்க மாட்டேன், UX படிக்க மாட்டேன், டேட்டா அனாலிட்டிக்ஸ் படிக்க மாட்டேன். இது எல்லாமே ஒரு ஃப்ரெஷரா யாருமே படிக்கவே கூடாத ஒரு கோர்ஸ். அப்ப என்ன படிக்கலாம் அப்படின்னா என்ன படிக்கலாம், ஏன் படிக்கணும் அப்படின்னு கேக்குறீங்க அப்படின்னா சிம்பிளா நீங்க ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்க. என்ன கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேம்பஸ் இன்டர்வியூ பிளேஸ் ஆயிருப்பாங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில, ஒரு TCS, CTS, Infosys, Microsoft, Zoho இந்த மாதிரி கம்பெனில பிளேஸ் ஆயிருப்பாங்க. நிறைய காலேஜ் கேம்பஸ் இன்டர்வியூ வந்திருப்பாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி, IITs, NITs இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாச்சும் படிச்சாங்கன்னா அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க. என்ன கேட்கணும்னா இன்டர்வியூ என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு. எல்லா கம்பெனியுமே எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு பேசிக் ப்ரோகிராமிங். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னன்னா ஒரு ப்ரோகிராமிங் தெரிஞ்சுக்கணும். அந்த ப்ரோகிராமிங் எதுவாக வேணா இருக்கலாம். ஒரு C இருக்கலாம், ஒரு C++ இருக்கலாம், ஒரு ஜாவாவா இருக்கலாம், .NET இருக்கலாம், PHP இருக்கலாம், பைத்தானா இருக்கலாம். இந்த மாதிரி எதுவாக வேணா இருக்கலாம். ஒரு ப்ரோகிராமிங் ஸ்ட்ராங்கா இருங்க. நெக்ஸ்ட் ஒரு டேட்டாபேஸ். அந்த டேட்டாபேஸ் எதுவாக வேணா இருக்கலாம். ஒரு Oracle இருக்கலாம், MySQL இருக்கலாம், SQL Server இருக்கலாம், Postgres இருக்கலாம். இந்த மாதிரி எதுவாக வேணா இருக்கலாம். நெக்ஸ்ட் பேசிக் கம்யூனிகேஷன்ஸ். இது இருந்தா போதும், ஈஸியா நீங்க ஒரு IT ஜாப் வாங்கிடலாம். இதெல்லாம் இருக்கிற கோர்சஸ் எது பெஸ்ட் கோர்சஸ் கேட்டீங்க அப்படின்னா நம்பர் 1 யாராலும் எப்பயுமே அடிச்சுக்கவே முடியாத கோர்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா ஜாவா ஃபுல் ஸ்டாக். இந்த ஜாவா ஃபுல் ஸ்டாக் கோர்ஸுக்கு இருக்க டிமாண்ட் மார்க்கெட்ல எதுவுமே கிடையாது. ஒன்னு தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யாருமே ஈஸியா வேலை வாங்கிட முடியாது. ஒரு கம்பெனில 50,000 சம்பளம் தரான், 1 லட்சம் சம்பளம் தரான், யாருமே முட்டாள் கிடையாது. சோ ஈஸியா படிச்சு ஈஸியா யாரும் வேலை வாங்கிட முடியாது. சோ நீங்க படிக்க நல்லா உண்மையில ரெடியா இருக்கீங்க, உங்களுக்கு லாஜிக்கா யோசிக்க தெரியுதுன்னா தி பெஸ்ட் ஆப்ஷன் ஜாவா. செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பைத்தான் ஃபுல் ஸ்டாக். இந்த பைத்தான் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு யாருக்காச்சும் AI லயோ, மெஷின் லேர்னிங்லயோ, டேட்டா அனாலிட்டிக்ஸ்லயோ, டேட்டா இன்ஜினியரிங்லயோ, டேட்டா சயின்ஸ்லயோ, ML லயோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா பைத்தான் தி பெஸ்ட் ஆப்ஷன். இந்த ரெண்டு ப்ரோகிராமிங் தான் இண்டஸ்ட்ரியில எப்படி நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில விஜய், அஜித் மாதிரி, ரஜினி, கமல் மாதிரி இந்த IT இண்டஸ்ட்ரீஸ்ல இந்த ரெண்டு தான் தி பெஸ்ட் இன்னைக்கு இருக்க மார்க்கெட்ல. சோ ஜாவா ஃபுல் ஸ்டாக் படிங்க, அது பைத்தான் ஃபுல் ஸ்டாக் படிங்க. இது ரெண்டுக்கும் மார்க்கெட்ல ஹியூஜ் டிமாண்ட் இருக்கு. இதை தவிர .NET ஃபுல் ஸ்டாக் இருக்கு, MERN இருக்கு, மீன் இருக்கு, நிறைய இருக்கு. பட் நான் சஜஸ்ட் பண்றேன் இந்த ரெண்டு தான். இந்த ரெண்டுக்கு இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாதிரி வேற எந்த டெக்னாலஜிக்குமே கிடையாது. உங்களுக்கு உண்மையிலே IT இண்டஸ்ட்ரீஸ் போகணும் ஆசை இருந்துச்சு அப்படின்னா ஈவன் நம்ம கம்பெனிலயுமே உங்களுக்கு வந்து லைவ் பிராக்டிகல் ட்ரைனிங் கொடுக்குறோம். ட்ரைனிங்ஸ் எல்லாமே ஃபுல் பிராக்டிகல் தான். இது எதுவும் தியரி கிளாஸஸ் கிடையாது. உங்களுக்கு 3 மாசம் பிராக்டிகல் ட்ரைனிங் இருக்கும். அடுத்த 3 மாசம் இண்டஸ்ட்ரியில லைவா ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு இன்டர்னா ஒர்க் பண்ண வைப்போம். அந்த இன்டர்ன் டைம்ல 10 hours நீங்க லைவ் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணுவீங்க. அது மூலியமா ஈஸியா உங்க IT ஜாப்ஸ் வாங்கி தரும். உங்களுக்கு IT இண்டஸ்ட்ரீஸ்க்கு போகணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஒரு டெடிகேட்டா படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் HR நம்பர் கான்டாக்ட் கொடுத்துருக்கோம். அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஈவன் யூனிக்ல வரணும் அவசியம் கிடையாது. நிறைய பேர் கிளாஸஸ் எடுக்கிறாங்க. லைவா போய் கத்துக்கோங்க. இந்த ரெண்டு ப்ரோகிராமிங்ல ஏதாச்சும் ஒன்னு எடுத்து நல்ல ஒரு ரியல் டைம் என்விரான்மெண்ட்ல ஒர்க் பண்ற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சா ஒர்க் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் டிப்ளாய் பண்ணுங்க. ஈஸியா IT ஜாப்பை தட்டி தூக்கிடலாம். தேங்க்யூ சோ மச் கைஸ். ஆல் தி வெரி பெஸ்ட்.